சென்னை முகப்பேர் பகுதியில் சாலையில் உருவான பள்ளத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, இந்த பள்ளம் உருவாக காரணம் என்ன உள்ளிட்டவை குறித்து சம்பவ இடத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்கிறார் செய்தியாளர் விஜய். கடந்த வருடம் பெய்த அடைமழைக்கு பிறகு சென்னை மாநகர சாலைகளில் பல இடங்களில் ஆங்காங்கே நடு சாலைகளில் குழி விழுந்து வாகனங்களும் விபத்துக்குள்ளானது. அவற்றின் தொடர்ச்சியாக முகப்பேரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சாலையில் திடீரென சாலையின் நடுப்பகுதியில் பள்ளம் விழுந்துள்ளது. அதாவது இருவழி சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையின் நடுப்பகுதியில் விழுந்த பள்ளம் ஏறத்தாழ உட்பகுதியில் சுற்று வட்டாரத்தில் ஏறத்தாழ 4 அடி ஆழத்திற்கு பள்ளமாக ஏற்பட்டுள்ளது. இந்த பள்ளத்திற்கு காரணம், அதாவது இந்த சாலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்புதான் புதிதாக சாலை போட்டிருக்கிறார்கள் மாநகராட்சியினர். மேலும் இந்த சாலையில் விழுந்த பள்ளத்தை பார்க்கும்போது சாலையின் உட்பகுதியில் ஏறத்தாழ 5-6 அடுக்குகள் அப்படியே சாலைகள் போட்டது இருக்கிறது. உட்பகுதியில் செம்மண் இருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த சாலையினுடைய பள்ளத்திற்கு முக்கிய காரணம் இதன் வழியாக செல்லக்கூடிய மெட்ரோ வாட்டனுடைய முழு கசிவே காரணம் என இப்பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக இந்த திருவள்ளுவர் சாலையில் ஏறத்தாழ இதே சாலையில் 4-5 இடங்களில் இதே மாதிரியான பள்ளம் இருக்கிறது. புதிதாக போட்ட இந்த சாலையினை மாநகராட்சியினர் சரியாக கவனிக்கவில்லை என்றும், மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தகம் அருகில் தொடர்ந்து காலையில் மெட்ரோ வாட்டர் உடைந்து தண்ணி போய் கொண்டிருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய நீர்க்குமிழிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் அதிகமாக ஏறத்தாழ 10க்கும் அதிகமான பள்ளிகள் இருக்கிறது. பள்ளி வாகனங்கள் மற்றும் அலுவலகம் செல்லக்கூடியவர்கள் கனரக வாகனங்கள் தொடர்ந்து செல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பகுதிவாசிகள் உடனடியாக மாநகராட்சியினர் இந்த பள்ளம் ஏற்பதற்கான காரணத்தை கண்டுபிடித்து இந்த மெட்ரோ வாட்டர் தண்ணீர் கசிவினை உடனடியாக நிறுத்தி உடனடியாக பெரும் விபத்துகள் ஏற்படாமல் இதுபோன்ற சாலைகளில் ஏற்படக்கூடிய பள்ளங்கள் தொடர்ந்து விடாமல் இருப்பதற்காகவும் சாலைகளில் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை வைக்கின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் கீர்த்தி விஜய்.